ஒரு கிரக நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குது. அப்போ அதனுடைய தசை ஆரம்பிக்குது. அப்போ சுய புத்தி பலன் கொடுக்குமா அப்படின்னு சாய்னு ஒருத்தருடைய டவுட்டு. விருச்சக லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. அந்த இடத்துல சுக்கிரன் நீசம், புதன் உச்சம். அப்போ சுக்கிரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் வருது. அப்போ லக்னாதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் 12ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது பலன் கொடுக்குமா அப்படின்னா பிரமாதமாக பலன் கொடுக்கும். இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்திங்கிறது பெரிய மாற்றத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் நெகட்டிவ் எதுவும் இருக்காது. இது முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிர தசை சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் சுக்கிர தசை ஃபுல்லாக இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். வீடு கட்டுறது, சொத்து வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்குறதுங்கிறது, லிக்விட் கேஷ் சேர்க்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு, பாண்டு பத்திரம் பவுன் வாங்குறது, தங்கம் வாங்குறதுங்கிற மாதிரியான அம்சம், இதெல்லாம் இந்த சுக்கிர தசையில் ரொம்ப வலுவாக வேலை செய்யும். அதாவது நிலையான சொத்துக்களையும் வலுவான சம்பாத்தியத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சுக்கிர தசை.